குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமே, அழகான ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய டவுட் இருக்குதா, சந்தேகங்கள் இருக்குதா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு நடக்க மாட்டுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், யாரெல்லாம் ஆண்டவர்ல நம்ம அன்பு கூறுகிறோமோ நமக்கு எல்லாமே சகலமும் சகலமும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த நாளில நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்க, நீங்க வழி நடத்துங்க, உங்க சித்தப்படி நடத்துங்க என்று நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே எங்களை ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே, எஸ்ஸாமி தேவையோடு இருக்கிறவங்களுக்காக, குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று கேட்கிறவங்களுக்காக, இயேசு சுவாமி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நான் ஃபெயிலியர் ஆகுது என்று சொல்லுகிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அமைத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரலோக பிதாவே, ஒவ்வொருத்தரோடும் இந்த கிருபை எடுக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சித்தங்கள் திட்டங்களுக்கு அவங்க ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க இயேசு சுவாமி. எல்லா குடும்பத்திலும் இந்த நாளிலும் உங்களுடைய சமாதானத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தீர்மானங்களும் திட்டங்களும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்வீராக. உமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், அவங்க குடும்பங்களையும், அவங்க பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சமாதானத்தையும் தீர்மானத்தையும் ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழ உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க. விசாக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஏற்ற நேரத்துல உம்முடைய தீர்மானத்தின்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க இயேசு சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க கூட இருந்து ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த நாளை சமாதானமாய் கடக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அடக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி ஏசப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு தொடுதல் ஆண்டவரே, உங்களுடைய ஒரு தொடுதல் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க இயேசு சுவாமி. வியாதியிலிருந்து விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். பயத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, போராட்டத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர் உம்முடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையே நம்பி வாழ்கிற எங்களுக்கு துணையாய் இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. எங்க கூட நடங்க ஆண்டவரே, எங்க கூட வாங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். டிராவல் பண்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேஃப் டிராவலிங் மர்சிஸை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு அற்புதமான காரியங்களையும் அவருடைய திட்டத்தின்படி செய்ய உதவி செய்வார். God bless you all. Thank you so much. Have a blessed day.